அண்மைச் செய்தி. வீடுகளுக்கு வழங்கப்படும் 100 யூனிட் இலவச மின்சாரம் ரத்து என்ற தகவல் வதந்தி என மின்சார வாரியம் தெரிவித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் வேல்முருகன் நம்மோடு இணைந்திருக்கிறார். வேல்முருகன், மின்சார ஆணையத்திலிருந்து தற்போது என்ன விஷயம் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது? விவரமாக சொல்லலாம். குறிப்பாக ஏற்கனவே மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருந்தார்கள். அதன் அடிப்படையில தற்போது ஒரு வீட்டின் உரிமையாளர் அவருடைய வீட்டிற்கு 2 அல்லது 3 சர்வீசஸ் வைத்திருந்தார்கள் என்றால் அவர்களுக்கு 100 யூனிட் மட்டுமே அந்த மானியமாக வழங்கப்படும், மற்ற சர்வீசஸ்களுக்கு கிடைக்காது அப்படிங்கிற மாதிரியான ஏற்கனவே அந்த அறிவிப்பு உத்தரவில் இருக்கிறது. அதே போல அவர்கள் அதே வீட்டை வாடகை பெயரில் அந்த வீடு பயன்பாட்டில் இருந்தால் அதற்கான அந்த 100 யூனிட் மின்சாரம் அப்படிங்கிறது தொடரும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில நேற்றிலிருந்து ஒரு செய்தியானது வந்து கொண்டிருக்கிறது. அதாவது இந்த 100 யூனிட் ஒரே வீட்டுல 4-5 பேர் பயன்படுத்தக்கூடிய நிலையில அதை அனைவரும் மெர்ஜ் பண்ண வேண்டும் அப்படிங்கிற மாதிரியான தகவல் வெளியானது. ஆனால் அது முற்றிலும் தவறு என்று தற்போது மின்சார வாரியத்தினுடைய அதிகாரிகள் நம்மிடம் தகவல் தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக தற்போது இந்த ஏற்கனவே இருக்கக்கூடிய 2 கோடிக்கும் மேலான அந்த மின்சார இணைப்புகள்ல இந்த ஆய்வுகள் நடத்தப்பட்டிருப்பதாகவும், ஆனால் அப்படி ஒரு சில வீடுகள் மட்டுமே தற்போது இந்த ஒரே வீட்டுல 2-3 சர்வீஸ் வைத்திருப்பவர்களுக்கு அந்த கூடுதலாக 100 யூனிட் தற்போது அந்த 2 மானியமாக பெறப்படுகிறது. அது மட்டுமே மெர்ஜ் செய்யப்பட்டு வருவதாக தெரிவித்திருக்கிறார்கள். எனவே பொதுமக்கள் இது குறித்தான அந்த தவறான தகவலுக்கு அச்சப்பட தேவையில்லை. 100 யூனிட் மின்சாரம் வழக்கம் போல அனைத்து வீடுகளுக்கும் வழங்கப்பட்டு வருவதாக தற்போது மின்சார வாரியம் தெரிவித்திருக்கிறது. விவரங்களை வழங்கியதற்கு நன்றி வேல்முருகன்.